இந்த ஜாதகம் தான். 1 வருஷம் 7 மாதம் 7 நாள். வணக்கம் தர்மராஜ் ஐயா. வணக்கம் வணக்கம். குரு அவரெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. எனக்கு அவர் குரு இருந்தார். ஓ, தேதி டைம் கொடுக்குறேன். இந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டேன். இந்த டைம் தரேன். தரேன். இப்போ இந்த ஜாதகத்துக்கு குழந்தை 1 வருஷம் தான் ஆகுது. குழந்தைக்கு பேசுகிறத விட அம்மாவுக்கு பேசிடலாம், அப்பாவுக்கு பேசலாம். இப்போ அப்பாவுக்கு வந்து என்னென்னா, இப்போ சுக்கிரனுடைய புத்தி நடந்துகிட்டு இருக்குது. சுக்கிரன் அந்த 9ஆம் இடத்துக்கு பாதகாதிபதிங்களா, நிற்கக்கூடிய இடம் 6ஆம் இடமா, சாரம் கொடுத்தவன் 4ஆம் இடமா. கரெக்டாக அங்கே பார்த்துக்கங்க. நீங்கள் என்ன பார்க்காதீங்க, நான் உங்களை தான் பார்ப்பேன், நான் அங்கே பார்க்க மாட்டேன். ஏன்னா என் மைண்டில் பூரா ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். கரெக்டுங்களா? இப்போ சுக்கிரபதி நடக்குதா, அப்பாவுக்கு பாதகாதிபதி 6ல் ரோகஸ்தானத்தில். இந்த ரோகத்தை எங்கே அனுப்புகிறாரு? புதன்கிட்ட கொடுத்துட்றாரு. புதன் எடுத்துகிட்டு வந்து எங்கே வச்சுருக்கிறாரு? இங்கே பார்த்துக்கங்க சுக்கிரனை. புதன் சாரமா. இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி கட்டு போட்டிங்களான்னு கேட்டேன். ஆக்சிடெண்ட் ஆகி கட்டு போட்டுவிட்டார். கட்டு போட்டுக்கிட்டு தான் என்கிட்டே வந்தார், ஜாதகம் பார்க்கவே வந்தார். இப்போ வந்து கோல் நின்ற பாவகம் எது? 6. சாரநாதன் அமர்ந்த பாவகம் 4. 6ஆம் கோல் நின்ற பாவகம் முதலில் இயங்கும். சாரநாதன் அமர்ந்த பாவகம் 2ஆவதாக இயங்கும். சாரநாதன் அமர்ந்த பாவகத்தை தொட்டுக்கொண்டு கோல் நின்ற பாவகம் இயங்கும். சுக்கரன்னா புது வாகனம். இப்போ லோன் போட்டு இஎம்ஐ கட்டுற மாதிரி வந்து இது பைக் வாங்கினீங்களான்னு கேட்டேன். ஹீரோ ஹோண்டாவில் HF அப்படிங்கிற ஒரு வண்டி வாங்கியிருக்கிறார். புது வண்டி லோன் போட்டு வாங்கியிருக்கிறார். எப்போ வாங்கினாரோ அந்த சுக்கரபதியில் தான் வாங்கியிருக்கிறாரு. இன்னும் அழுக்காவில் அந்த அளவுக்கு ஒரு புது வண்டி தான். ஒரு 1.25 மாதம் தான் இருக்கும் வாங்கியிருக்கிறார். சரிங்களா? இப்போ அவருக்கு வந்து ஆக்சிடெண்ட்டு எப்படி ஆச்சுங்கிறது சொல்லியாச்சு. இப்போ வாகனம் இஎம்ஐ எல்லாம் கட்டுற மாதிரி லோன் எப்படி எடுத்துருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறோம். காரணம் வந்து சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருந்து, 6னா கடன், 4னா வாகனம். கடன் வாங்கி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது கணக்கு. 3ஆம் இடம் வந்து சீட்டு போடுறது. இப்போ என்ன திசை நடக்குது? சனி திசை நடக்குதா? இப்போ 3ஆம் இடத்துல யார் இருக்கிறா? குரு இருக்கிறார். குரு வந்து கேது சாரம் வாங்கி கேது பாதகஸ்தானத்தில் போய் நிற்கிது. அப்போ வந்து இப்போ ஒரு சீட்டு வந்து அந்த அம்மாவுக்கு எடுத்த 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் எது? செவ்வாவா? செவ்வாய் வந்து புதன் சாரம் வாங்கியிருக்குது. இப்போ வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் சீட்டு போட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாம் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி இப்போ அந்த அம்மாவுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, இப்போ திசாபதிக்கு அந்த 2 பாயிண்ட் அப்பாவுக்கு சொல்லியிருக்கிறேன், திருப்பி ஜாதகருக்கு சொல்கிறேன், திருப்பி வந்து அந்த அம்மாவுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து சாரங்கள் மூலிமா எப்படி பலன் எடுக்கிறதுன்னு மட்டும் பார்த்துக்கணும். 10 பாயிண்ட் ஃபஸ்ட்டு கேட்டோம்னா 10 அவங்க ஆமான்னு சொல்லணும். இப்போ 4ஆம் இடம் வந்து கன்னிக்கு 2ல் வந்து கேது ராகுசாரம் பெற்று ராகு 8ல். இப்போ வந்து சொத்த பல்லு பிடிங்கினீங்களா அல்லது கண்ணாடி போட்டிங்களான்னு கேட்டேன். சொத்த பல்லு 3 பல்லு பிடிங்காச்சுன்னு சொன்னார். காரணம் கோல் என்ற பாவகம் 2, சாரநாதன் அமர்ந்த பாவகம் 8 தொட்டுக்கிட்டு 2ஆம் பாவகம் இயங்குது. 8னா கத்தி வைக்கணும், பேத்து அடிஞ்சாச்சு. கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்தது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்னாச்சு? நீசமாயிடுச்சு. சரிங்களா? அப்போ 8ஆம் இடம் நேசமானால் மாங்கல்ய நேசமாகணும். ஒரு 7 மாதம் மாங்கல்யத்தை கழட்டி வச்சுட்டு பகலில் போட்டுக்கிறது, நைட்டில் கழட்டி வச்சுட்டு பகலில் போடணும். அல்லது ஒரு அம்மன் கோயிலில் இது தானமாக போட்டிங்களான்னு கேட்டேன். வீரகுமார்னு ஒரு கோயில், நம்ம இது வெள்ளை கோயிலா, அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கோயிலுக்கு வந்து மாங்கல்யத்தை கழட்டி ஒண்டியில் போட்டுட்டு ஒரு 6 மாதம் மாங்கல்யம் போடாமே இருந்திருக்குது. அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு சுமங்கலி வந்து அமங்கலியார் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால திருப்பி மேலே மாங்கல்யம் வந்து அந்த அம்மா வந்து இப்போ போட்டிருக்குது. போடலாமா வேணாமான்னு கேட்டுச்சு. தாராளமாக போடுமா. காரணம் என்னென்னா, அந்த செவ்வாய் வந்து நேசபங்க ராஜயோகத்தில் போய் நிற்கிது. அப்போ தோஷத்துக்கு ஒன்று வெளியே கழட்டி எறிஞ்சாச்சு. அப்புறம் நேசம் பங்கம் ஆயிடுச்சா. அப்புறமேலே என்ன வருது? நேசம் பங்கம் ராஜ யோகம். அப்போ உனக்கு யோகம் இருக்குது, திருப்பி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா? இப்போ அப்பாவுக்கு இப்போ இது மாதிரி நம்ம எடுத்தோமா. இப்போ அப்பாவுக்கு வந்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் யார்? குரு ராகுசாரமா? ராகுசாரமா என்ன சாரம்? இல்லை குரு வந்து கேது சாரத்தில் தான் இருப்பார். ஏன்னா ராகு அங்கே சாரம் வராதில்ல. அப்போ அந்த கேது வந்து அவருக்கு பாதகத்தில் இருக்குது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன சாரம்? அவரும் வந்து கேது சாரம். 2மே பாதகஸ்தானத்தில் இருக்குது. இப்போ காது மூக்கு தொண்டையில் வந்து உங்களுக்கு வைத்தியங்கள் பார்க்கணுன்னு சொன்னோம்னா, ஷோல்டரை தான் அந்த வண்டியிலேருந்து கீழே விழுந்து ஷோல்டர்லாம் அடிபட்டு இந்த காலருக்கு வந்து பின்னாடி கழுத்துக்கு வந்து காலர் போட்டிருக்காங்க. இப்போ அந்த 3ஆம் இடம் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு மனிதனுக்கு காது மூக்கு தொண்டை ஷோல்டரு இந்த இடமெல்லாம் வந்து 3ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவும் ராகுவும் வாங்கிய சாரம் கேது பாதகஸ்தானத்தை தொட்டதுனால பாதகம் என்பது அந்த இடத்துக்கு பாதகத்தை கொடுத்துருச்சுன்னு எடுத்துக்கணும். 8னா வந்து கத்தி வைக்கணும், 6னா மாத்திரை மருந்து மூலிமா வைத்தியம் பார்த்துக்கணும். பாதகம்னா அந்த சுளுக்கு, இந்த வலைக்கு விட்டு விழுவுறது, நீ விடுறது, மருந்து போடுறது, இது மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம இதில் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இந்த பையனுக்கு 5ஆம் இடம் யார்?
சுக்கிரன். இப்போ சுக்கிரனுக்கு வந்து வாங்கின சாரம் புதன் சாரமா? அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு வேலை பார்த்துருக்கணும். குலதெய்வம் கோயில் இடிச்சு கட்டியிருக்குதான்னு கேட்டேன். குலதெய்வம் கோயிலை இடிச்சு கட்டியாச்சு. எப்படி கட்டியாச்சு? 5ஆம் இடத்துக்கு சாரம் கொடுத்தோம், 12ஆம் இடத்த குறி காட்டுறதுனால. வருதா இல்லையா? 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் குறி காட்டுது. இப்போ 5ஆம் இடம் வந்து நீச கிரகத்தோடு நிற்கிது. அப்போ நீச கிரகம் கொடுத்த உடனே 5ஆம் இடம் நீசமாகணும். அப்போ வந்து குலதெய்வம் கோயில் வந்து நீசமாகி போச்சு. நீசமானதுன்னா பழுதடைஞ்சு போச்சு. அதை புதுப்பிச்சு கட்டணும். ஏன்னா அந்த வீட்டில் யார் இருக்கிறா? சந்திரன் இருக்கிறானா? அப்போ புதுப்பிச்சு கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா? கட்டுவாங்க. எப்படி கட்டுவாங்க? அந்த சந்திரன் வந்து சனிசாரம் வாங்கியிருக்கிறார். அப்போ கடனை உடனே வாங்கி தாமதமாக தான் அந்த கோயில் கட்டுவாங்க. அப்போ பூர்வீகம் மட்டும் அல்ல, அதாவது குலதெய்வம் கோயில் வந்து 5ஆம் பாவகாதிபதி 5ஆம் பாவகாதிபதி அவருக்கு வந்து 2ஆம் இடத்துல போய் நின்று சாரம் கொடுத்தோம் 12ஆம் இடத்தை குறிக்காட்டினால குலதெய்வம் கோயிலுக்கு ரிப்பேர் பண்ணி வேலை நடந்துகிட்ருக்குதா? ஆமாம், நடந்துகிட்ருக்குது. கட்டி முடிச்சாச்சா? முடிச்சாச்சு. ரைட்டுங்களா? இப்போ வந்து அந்த 5ஆம் அதிபதி தான் பூர்வீக சொத்தம். பூர்வீக சொத்தை விட்டு நீங்கள் வெளியில் வந்துடணுன்னு 10 வருஷம் வெளியில் வந்துட்டாங்க. எங்கே? அவங்க சொந்த ஊர் திருப்பூர். திருப்பூர்லேருந்து அவினாசிக்கு வந்து இப்போ அந்த பையன் வந்து அவினாசியில் பிறந்த பையன். அவினாசிக்கு வந்தாச்சு. திருப்பி பூர்வீகத்துக்கு போகலாமா? அவங்க கேள்வி. இப்போ 5ஆம் இடம் எந்த இடத்த குறிக்காட்டுது? 12ஆம் இடத்த குறிக்காட்டுது. அப்போ 12ஆம் பாவத்தை குறிக்காட்டினாலும் நீங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்ததுன்னா தெய்வம் ஒன்றை போ, ஓடினீனா பொழைச்சிக்கவன், நின்னா இங்கே இருந்தீங்கன்னா மாட்டிக்கவன்னு சொல்லுது. இந்த மீன் வந்து பிடிக்கிறதுக்கு தூண்டில் போட்டோம்னா தூண்டில் இருக்கிற மண்புழு சொல்லுமா, போனீங்கன்னா பொழைச்சிக்கவோ, வந்தீங்கன்னா மாட்டிக்கவோ, போனீங்கன்னா பொழைச்சிக்கவோ, வந்தீங்கன்னா மாட்டிக்கவோன்னு சொல்லுமா. என்கிட்டே கதை விடணும்னு சொல்லிட்டு டப்புன்னு வந்து முழுங்கிருமா அந்த புழுவை. தொண்டையில் மாட்டிக்குமா, தூக்குமா. அப்புறம் அவங்க குழம்பு கொண்டால போய் தடன்னு துள்ளுமா. அப்போ பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்தாச்சு. கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டியதில்லை. இறைபாசையை உணர்ந்தால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி தான். இறைபாசையும் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி வந்து நம்ம விளக்கங்கள் கொடுத்துருக்குறோம். அப்போ பூர்வீகம் வந்து இவருக்கு ஆகுமானா ஆகாது. சரிங்களா? இப்போ வந்து 4ஆம் இடம் வந்து அம்மாவா? இது அப்பாவுக்கு பூர்வீகம்னு பார்க்கணுமில்ல. அப்பாவுக்கு 5க்கு அதிபதி யார்? புதன். அவர் எங்கே நிற்கிறாரு? அப்படிலாம் சரி, அது உங்கள் ஸ்டைலு. 4ல் நிற்கிறாரா? அவர் சந்திர சாரம் வாங்கியிருக்கிறாரா? சந்திரன் 6ல் நிற்குதா? அப்போ அப்பாவுடைய அப்பா சம்பாரி சொத்தை விட்டு வெளியில் வந்துடணுமா? சொத்து இருக்குமா? இருக்கும். ஏன்னா அவர் ஆட்சி பெற்றுக்கிறாரு. யார்? சந்திர பகவான் ஆட்சி பெற்றுக்கிறாரு. புதன் பகவான் வந்து 5ஆம் பாவகாதிபதி வந்து கேந்திரம் பெற்றுக்கிறாரு. அப்போ இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது நம்மளுடைய வேலை. ஜோதிடம் வந்து சரியாக சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா அதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டுபிடிக்கப்பட்ட கோள் 9, அதுக்கு மேலே யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ அப்படின்னு ஒரு 3 கோளை கண்டுபிடிச்சாங்க. அதெல்லாம் 350 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பலன்களை கொடுக்கும். ஆனால் அதுவும் அதனுடைய கதிர்வீச்சுகளை மனித இனத்துக்கும் எல்லா உயிரினத்துக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அதை ஆராய்ச்சி பண்ணி நமக்கு கொடுத்துட்டு போகலை. அதனால தான் அங்கே பிசைஞ்சிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு காரணம். ரெண்டாவதாக கண்டுபிடிக்கப்படாத கோள்களும் இன்னும் நிறையா இருக்குது. இவ்வளோதான் கிடையாது, வாழ்க்கையில் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. கண்டுபிடிக்கப்படாத கோள்களும் அதனுடைய கதிர்வீச்சுகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் இந்த ஜெனரேஷனுக்கு வந்து பிரச்சனைகளை வந்து கொடுக்குது, நல்லதையும் கொடுக்குது. அதனால தான் ஜோதிடம் வந்து பிடிக்காத, அடங்காமையே எல்லார் கையிலுக்குமே பிடிக்காத, அது வந்து தன்னுடைய வேலைகளை தான் வந்து அது பார்த்துட்ருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்து சொல்கிறது தான் நம்மளுடைய வேலை அப்படிங்கிறது நம்ம இதில் சொல்லலாம். இப்போ 4ஆம் இடத்துக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? மாங்கல்ய ஸ்தானம் சொல்லியிருக்கிறோமா? இப்போ 4ஆம் இடத்துக்கு 5க்குரியவன் யார்? சனி. 5க்குரியவன் சனியா? அவர் வந்து எங்கே போய் நிற்கிறாரு? 6ல் நிற்கிறாரா? அவர் என்ன செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறாரா? சனி வந்து கேது சாரம் வாங்கியிருக்குது. இல்லை, சனி கேது சாரம் வாங்காத, ராகு சாரம் வாங்கி ராகு 8ல். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? அந்த நிற்கக்கூடிய இடம் 7 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததாமான்னு கேட்டேன். அந்த அம்மாவுக்கு 11 வருஷம் குழந்தை இல்லை. இந்த பையன் இப்போ தான் பிறந்திருக்கிறான். அப்போ 5ஆம் இடம் எப்படி? 5ஆம் இடம் 6 குறிக்காட்டும் போதே ரோகத்தை குறிக்காட்டுங்கிறது ஃபஸ்ட் நம்ம மைண்டு புட்டப் பண்ணணும். சாரம் கொடுத்தவன் எங்கே இண்டிகேட் பண்ணுறான்னு பார்க்கணும். அவன் 8ஆம் இடத்துல வந்து அப்போ கர்ப்பப்பையில் கோளாறு இருந்து நீக்கி அப்புறமேல தான் குழந்தை கிடைக்கணும்னு சொன்னேன். நான் 7 வருஷம் சொன்னால் அது 11 வருஷம் கழிச்சு தான் அந்த குழந்தை கிடச்சி இந்த பையனுக்கு 1 வருஷம் பக்கமாக தான் ஆகுது. இப்போ அப்பா வந்து எப்படி வேலை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி அடுத்தது கேள்வி. இப்போ அப்பாவுக்கு 9க்குரியவன் யார்? அப்பாவுக்கு 9க்குரியவன் சுக்கிரன், 10க்குரியவன் செவ்வாய். தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது, சந்தனோடு இருக்குது. ஊரை சுற்றி பார்க்கக்கூடிய வேலை தான் இவருக்கு லாய்க்கு. அதனால் வந்து மிஷின் ஓடணும் அல்லது இவர் ஓடணும். ஏதாவது ஒரு வகையில் ஓடுனா தான் 2 லிட்டர் பெட்ரோல் செலவு பண்ணால் தான் இவர் வேலை பார்க்க முடியும்னு. அதே வேலை தான் அவர் பார்த்துட்ருக்கிறார். சரிங்களா? இப்போ 4ஆம் இடத்துக்கு 10ல் சூரியன். கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணி என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
அது கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லிச்சு. அது கிடைக்காது. இப்போ அந்த அம்மாவுக்கு 39 வயசு ஆகுது. இப்போ இனிமேல் கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ 2 குறைவனே பார்த்தீங்கன்னா, சாரம் கொடுத்தவர் வந்து 8ல் போய் நிற்கிறதும், 2ஆம் அதிபதி இது சுக்கிரன் சொல்லக்கூடியவர் அவரு 8க்கு அதிபதி இவரோட போய் நிற்கிறதும், யார் நம்ம இது 8க்குரிய செவ்வாயோட போய் நிற்கிறதும், 11ஆம் அதிபதி சந்திரனோட போய் நிற்கக்கூடிய அமைப்புகளும் பார்க்கும்போது, வீட்டிலேருந்து செய்யக்கூடிய தொழில்கள் ஏதாவது வேணால் நீங்கள் செய்கிறதுனா செய்யலாம். டைலரிங் சம்மந்தப்பட்டது நம்ம செய்யலாம். உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்டது பெட்டி கடை, மளிகை கடை அது மாதிரி சம்மந்தப்பட்டது வேணால் பண்ணலான்னு. அதை தான் பெட்டி கடை தான் வச்சுருந்தாங்களாம். அதோட வந்து ஜாக்கெட் பெட்டு, இந்த லுங்கி பெட்டு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிட்டு விற்றாங்கன்னா, நைட்டில் டிரைவருங்க கண்டக்டர்லாம் போகும்போது டீ காப்பி குடிச்சிட்டு இது ஏதோ வாங்கிட்டு போவாங்களாம். இப்போ அந்த வேலை மாதிரி வேலை தான் நான் பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த திசாபுத்திக்கு நம்ம இப்போ எப்படி பலன் எடுக்கணும்னு சொல்லலாம். இப்போ இந்த பையனுக்கு லக்னத்துக்கு உயிர் கொடுத்தவர் யார்? ராகு. இப்போ ராகு ப்ளஸ் செவ்வாய் 2 சேர்ந்து தான் அவனுக்கு பலனாக நம்ம எடுக்கணும். 1, 5, 9 நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். இவர் 1க்குரிய ஒரு லக்னாதிபதி எங்கே போயிட்டார்? 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். 5க்கு அதிபதி சுக்கிரன் என்ன போயிட்டார்? நேசகதிக்கு 6க்குரியவனோட சேர்ந்துட்டார். அப்போ 9ஆம் அதிபதி மட்டும் நல்லா இருக்குது. அப்போ அப்பாவுக்கு இவரால் யோகம், இவருக்கு அப்பாவினால யோகம் அப்படிங்கிறது நம்ம இந்த ஜாதகத்தில் சொல்லலாம். இப்போ லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி 12ஆம் இடத்துல நிற்கிறதுனால இந்த ஜாதகர் வந்து ஒன்று பாட்டி வீட்டில் வளரணும், இல்லை தாத்தா வீட்டில் வளரணும். இதெல்லாம் அடித்து அப்படியே சொல்லுங்கள், கரெக்டாக வரும். புதன் படிப்பு 12ஆம் இடத்துல தான் போய் நின்றுச்சுன்னா ஹாஸ்டல் கல்வி இவருக்கு உண்டுன்னு சொல்லி 22 வயசுக்காரனுக்கு சொன்னீங்கன்னா அது அப்படியே கரெக்டாக வந்து உட்காந்துக்கும். யாராக இருந்தாலும் சரிங்க, கலெக்டராக இருந்தாலும் எந்த ஆளுங்களாக இருந்தாலும் சரி, லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல புதன் இருந்தால் வெகு என்ன சொல்கிறது, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிச்சிங்களான்னு இங்கிலீஷில் கேளுங்க. தமிழில் வந்து தொலைதூர கல்வி படிச்சிங்களான்னு கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்கு ஹாஸ்டல் கல்வி அல்லது தொலைதூர கல்வி தொடர்பு கட்டாயமாக உங்களுக்கு ஏற்படுத்தியே கொடுத்துரும். அப்போ இவருக்கு வந்து எப்படி படிக்கணும்? தாத்தா பாட்டி வீட்டிலேருந்து படிக்கணும் அல்லது ஹாஸ்டல்லேருந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி விரயஸ்தானத்தில் போய் லக்னம் என்ற இது லக்கணாதிபதி போய் நிற்கிறார். விரயஸ்தானத்தில் போய் நிற்கிறாரா? அப்போ விரயஸ்தானத்தில் நிற்கும்போது இந்த ஜாதருக்கு இப்போ வந்து ராசிக்கு 6, 8, 12 இருந்தால் பாலகிரக தோஷம். லக்கணத்துக்கு 6, 8, 12 பாவகிரகம் இருந்தால் அது வந்து நம்ம பாலகிரக தோஷம்னு சொல்லி சொல்லணும். லக்கணத்துக்கு 6, 8, 12 பாவகிரகம். பாவகிரகம் என்றால் இயற்கை இது பாவர்கள் சொல்லக்கூடிய குஜாதி ஐவர்கள், சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த 5 பேரும் குஜாதி ஐவர்கள்னு பேர். இவங்க 5 பேர் வந்து லக்கணத்துக்கு 6, 8 இருந்தாலும் சந்திரனுக்கு 6, 8 இருந்தாலும் அவங்களுக்கு பாலகிரக தோஷம்னு சொல்லி பேர். இப்போ இவருக்கு நடக்கூடியது சனி தான் வந்து நடந்துகிட்ருக்குது. சனி பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து 8க்கு அதிபதியாக இருக்கிறார். 8க்கு அதிபதியாக இருந்து அவர் வாங்கின சாரம் என்ன சார் வாங்கியிருக்காரு? ராகு சார் வாங்கியிருக்கிறாரா? ராகு வந்து 5ஆம் இடத்துல உட்காந்துருக்குதா? இப்போ வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் கொடுக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருக்குது. அதனால் வந்து ஜீரண சக்திகள் அதிகமாக வாமிட் அதிகமாக எடுக்கணும். 12 குறைவனோட சந்திரன் சேர்ந்ததுன்னா 2 சந்திரன் சாப்பாடு, 12 வாமிட்டு வெளியில் வந்துடணும். அப்போ இது வந்து வாமிட்டு வருது. அப்போ உருளை போட்டிங்களா, மந்திரிச்சிருக்கிறீங்களா, தாயத்து கட்டுறீங்களான்னா தாயத்தும் கட்டிக்கிறோம், மந்திரிச்சிருக்கிறோம், பாடமும் போடுறோம். 2 நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும், 2 நாள் மெடிக்கல் ஸ்டோருக்கு போகணும், 2 நாள் டாக்டர்கிட்ட போகணும். 3 வேலையும் பண்ணால் தான் இந்த குழந்தைக்கு சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதில் வந்து நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஒரு ஜாதகம் பார்க்கும்போது திசாபதிக்கு நம்ம பலன்கள் எடுக்கிறதுனா இப்போ கோல் என்ற பாவகம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் வந்து இயங்கிட்டு இருக்குது. சாரம் கொடுத்தவர் வந்து 12ஆம் இடத்துல நிற்கிறனால குலதெய்வம் கோயிலில் வேலை நடக்குது. பூர்வீக சொத்து பத்தில் வந்து தென்னை மரம் வந்து ஏதாவது ஒரு 60 மரம் வச்சிங்களான்னா தென்னை மரம் வச்சுருக்கிறாங்க, நெல்லிக்கனி மரம் வச்சுருக்கிறாங்க, வாழை மரம் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்கள் காசை வந்து அது பிடுங்கும். பூர்வீக சொத்துக்கிட்ட போனீங்கன்னா உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற காசை அது வந்து பிடிக்கும். அதனால் பூர்வீகம் பக்கம் போகாதீங்க. இப்போ போயிருக்காங்க, அதை பிடுங்கிச்சு. குலதெய்வம் கோயில் என்ன பண்ணுது? அங்கே போனால் அதுவும் ஒரு 10,000 கூட டொனேஷன் கூடிய நான் வந்து வளர்ந்து மேலே பெயிண்ட் கெயிண்ட்லாம் அடித்து சுற்றுப்புற செவரெல்லாம் கலர் அடிச்சுக்கிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் பணம் கூடியான்னு குலதெய்வம் கோயிலும் இவர்கிட்ட வந்து காசு கேட்குது. பூர்வீகமும் இவர்கிட்ட காசு கேட்குது. இவருடைய குழந்தையும் வைத்தியத்துக்காக காசு கேட்குது. இது மாதிரி அமைப்புகளோடு நம்ம சொல்லணும். இப்போ இந்த 8க்குரியவன் திசை வந்து யார்? நம்ம சனி. 9க்குரியவனுடைய திசையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அவர் சாரம் கொடுத்த ஒரு 2ஆம் இடமா? அப்போ 8ஆம் இடத்த பலனி சனி 2ஆம் இடத்தை கொடுப்பாரா? பாக்கியத்தையே 2ஆம் இடத்துக்கு கொடுப்பாரா? இப்போ இது எப்படி பிரித்து பார்த்துக்கணுன்னு பாருங்கள். 8ஆம் இடத்தினுடைய இதை வந்து 2ஆம் இடத்துக்கு கொடுக்கும்போது 9ஆம் இடத்தினுடைய பலனை 2ஆம் இடத்துக்கு கொடுக்கும்போது அப்பா லட்டு ஜிலேபி எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுப்பார். ஆனால் அந்த பிள்ளைக்கு சளி பிடிச்சிருக்கும், சாப்பிட முடியுமா? அப்போ 9 வேலை செய்யுது, 8 வேலை செய்யுதா? அப்போ இந்த 13 வயசு 1 வருஷம் 7 மாதம் வரலும் இவருக்கு உணவு சம்மந்தப்பட்ட வகையில் தான் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஜாதகம் வந்து காட்டுங்களா இல்லையா? காட்டுது. அப்போ இந்த சனி திசை முடிகிறவர்களும் திசாநாதனை மாரி புத்திநாதன் பலன் தர மாட்டான், புத்திநாதனை மாரி அந்தரநாதன் பலன் தர மாட்டான், அந்தரநாதனை மாரி கோச்சாரம் பலன் தராது. அப்போ திசாநாதன் தான் நமக்கு வந்து வலுவாக பலன் கொடுக்குறாரு.
இப்போ திசாநாதன் வந்து 8க்கு 9க்கு ஆதிபத்தியம் பெற்று 2ஆம் பாவகத்தை குறிக்காட்டுறதுனால இவர் உண்ணக்கூடிய உணவு வகையில் சரியானபடி சாப்பிட மாட்டார். 2 இட்லி போட்டாலும் ஒன்று தான் சாப்பிடுவார், மிச்சம் வேஸ்ட் பண்ணிவிடுவார் அப்படிங்கிற அமைப்பு சொல்லணும். அல்லது அதிகமாக ஊட்டி விட்டோம்னா வாமிட் எடுத்துருவார். 5ஆம் இடமும் இவருக்கு கெட்டு போச்சு. ஏன்னா சனி வாங்கின சாரம் ராகு சாரம். ராகு வந்து 5ஆம் இடத்தை காட்டுது. அப்போ அது 8க்கு அதிபதியாக சனியை எடுத்து அந்த 5ஆம் இடத்துக்கு எடுத்துக்கணும். பாதகத்தில் இருக்கக்கூடிய சனியை எடுத்து 5ஆம் இடத்துக்கு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் உங்களுக்கு சரியாக வந்துடும். இது வந்து ஜாதகருக்கு சொல்லக்கூடிய திசா புத்தி. அம்மாவுக்கு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இது சனி ராகசாரம் பெற்று ராகு 8ல் நிற்குது. அதாவது கட்ட முடியாத கடன் இருக்கணும் இவங்களுக்கு. அப்போ சனிக்கு வந்து 19 லட்சம் ரூபா கடன் இருக்கணும். அதில் பாதி ஒரு 8 லட்ச ரூபா கடன் இருக்கணும்னா 7 லட்ச ரூபா அந்த அம்மா கடன் இருக்குது. இப்போ என்ன ஆகுது? 6ஆம் இடம் கோல் நின்ற பாவம் 6ஆம் இடம் குறிக்காட்டுதா? சாரநாதன் 8ஆம் பாவத்தை குறிக்காட்டுதா? அப்போ 8ஆம் பாவம்னா ஒரு விதப்பு, ஒரு இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலம். அப்போ இழப்புக்கு கடனை வாங்கி இப்போ அதிகமாக வட்டி கட்டக்கூடிய காலத்தை வந்து அதை குறிக்காட்டுதுன்னு நம்ம சொல்லணும். அதே அம்மாவுக்கு 2 குறையும் யார்? சுக்கிரனா? சுக்கிரன் வாங்கின சாரம் வந்து புதன் சாரம். புதன் வந்து 9ல் நிற்குது. அப்போ 10க்கு அதிபதியாக இருக்கனால இந்த பொண்ணு வேலை பார்த்து இதனுடைய சம்பாத்தியத்தில் அந்த கடனை கட்டிகிட்டு இருக்கலாங்கிறது இதுக்கு நம்ம திசைக்கும் புத்திக்கும் பலன் சொல்லியாச்சு. இப்போ அதே மாதிரி அப்பாவுக்கு போகலாம். அப்பாவுக்கு பார்த்தோம்னா திசாநாதன் வந்து சனி லக்னாதிபதியாக தான். சாரம் கொடுத்தவர் வந்து எங்கே நிற்கிறாரு? 3ஆம் இடத்துல நிற்கிறாரு. சிரத்துக்கு 3ஆம் இடம் மாரகஸ்தானம். அப்போ மாரகம்னா மாரகத்தையே கொடுக்காது. கூட யார் இருக்கிறா? குரு இருக்கிறா. கூட வந்து குரு இருந்தார்னா மாரகம்னா தனியாக ராகு இருந்தால் மாரகத்தை கொடுப்பார். கூட ஒரு கிரகம் இருந்தால் மாரகத்தை கீழே உள்ளவருனா இழுத்து பிடிச்சிக்கவார். அதனால் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் ஒரு சிம்ம லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருந்து அவர் வந்து குரு சாரம் வாங்கி குரு 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா தனியாக சிம்ம லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து குரு சாரம் பெற்று குரு 8ல் இருந்தால் அந்த சுக்கிரனுடைய திசையில் அவர் செத்துருவார். இது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. கூட ஒரு கிரகம் இருந்தால் கீழே உள்ளவருனா இழுத்து பிடிச்சிக்கும். இதுதான் கோள்களின் கோலாட்டம் தயானந்த ஜோதி அவர்கள் எழுதின புக்கில் இந்த சப்ஜெக்டுகள் அதில் வந்து வருது. சரிங்களா? வருதுன்னா அப்ளை பண்ணி பார்த்து சரியாக வந்தால் தான் நான் எடுத்துக்காவேன். சரி வரலைன்னா எந்த புக்கில் எழுதுனாலும் அந்த புக்கிலே தான் இருக்கும். அது என்கிட்ட வராது. அதை வரவழைச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரிங்களா? அப்புறமேல அவருக்கு என்ன புத்தி நடக்குது? சுக்கிர புத்தி நடக்குதா? சுக்கிர புத்தி நடக்குது. அப்போ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பாதகாதிபதி 6ஆம் இடத்தை வந்து குறிக்காட்டுறாரு. அப்போ 6ஆம் இடம் 9ஆம் இடம் 3ஆம் இடம் பேரு கெடணும், புகழ் கெடணும், கௌரவம் கெடணும். எதனால் கெடணும்? 6ஆம் இடத்துல தான் அந்த பலன் வந்து வெளிப்படுது. 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடம்னா வண்டி வாகனம் வகையில் நம்ம லோனை போட்டு கட்ட முடியலன்னு வீட்டில் வந்து கையாமுறான்னு கத்திக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த சுக்கிரனுடைய புத்தி கொடுக்கும். இப்போ 2027 வரலும் வட்டி கட்டணும், வைத்திய செலவுகள் பண்ணணும், கடன் வாங்கணும், இதை இஎம்ஐ கட்டணும், வாகன ரிப்பேர், அம்மா ரிப்பேர், வண்டி ரிப்பேரு, சொந்த பந்தங்களுக்குள்ளார ஏதாவது ஒரு கல்யாண காரியம்னா கடன் வாங்கி கொண்டு போய் செய்யக்கூடிய அமைப்புகள் இதுதான் உங்களுக்கு நடக்குதுன்னு. இப்போ 3 மொட்டை அடித்து கொண்டு போய் கால் பவுன் எடுத்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க பிரிஸ்டீஜுக்காக போய். அந்த கோல் நின்ற பாவம் பாருங்கள். சனி நிற்கக்கூடிய சாரநாதன் வந்து 3ஆம் இடமா குருவோட போய் நிற்குதா? அந்த வேலைகளை வந்து செஞ்சிருச்சு. அப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது இது மாதிரி வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி சொன்னோம்னா நிறைய பலன்களை சொல்லலாம். எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா சாரத்தை பற்றி சாரத்தினுடைய சரவெடி அப்படின்னு பார்த்தா நம்ம கரூரை பொறுத்தளவுக்கு நமக்கு கருவு கிடைச்ச ஜோதிடத்தில் ஒரு தந்தைன்னு சொல்லலாம் நம்ம சூரியசுந்தரராஜ் ஐயா அவர்கள். மிக ஒரு அற்புதமான ஒரு அன்பர் நமக்கு கருவு கிடைச்சதுக்கு. சும்மா சாரத்தை வச்சுக்கிட்டே இது இங்கேருந்து தந்தைக்கு போக்குவரத்து எப்படிலாம் இப்போ ஒரு கிளாஸே எடுத்து முடிச்சிட்டாரு. எளிமையான ஜோதிடம் எப்படிங்க ஒரு கிளாஸே நமக்கு எடுத்து முடிச்சிட்டார். ஒரு ரொம்ப எளிமையான ஒரு ஜோதிடத்தை இது பண்ணிட்டாங்க. அப்படி பண்ண ஐயா அவர்களுக்கு இங்கே வந்து சிறப்பித்து நமக்கெல்லாம் காசு எடுத்த எனது குருநாள் ஒருவராகிய சுந்தர ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.